இன்றைக்கி எங்கள் ஊரில் விபிஎஸ் வந்து நிறைவு விழா வந்து நடைபெற்றுச்சு. ஸோ சாயங்காலம் ஒரு 5 மணி போல் பவனி வந்து நடைபெற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பிள்ளைங்கள்லாம் பவனி போடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அவங்களோட கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை பற்றி ட்ராமா அண்ட் சாங்ஸ் இது எல்லாமே வந்து நடந்துச்சு. ஸோ இதுக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னோரா வேர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸ். இது வந்து என்னென்னா மைக்ரோசேஃப் அப்படிங்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ். நம்ம இதில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. மொத்தம் வந்து 3 டிஃபன் பாக்ஸ் வந்து இருந்துச்சு உள்ள. குவாலிட்டிலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிக்னோரா வேர் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப நல்ல கம்பெனி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா டெப்த்தாகவும் இருக்குது. ஸோ குழம்புக்கு வச்சுக்கலாம். ஸோ அதே சைஸில் தான் பார்த்திங்கன்னா இன்னொன்று டிஃபன் பாக்ஸு 2 சேம் சைஸ். இது வந்து 3வது டிஃபன் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸ் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுவும் நல்லா டெப்த்தாக இருக்குது. ஸோ நம்ம அடல்ட்டு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நைட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சிச்சு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்றலாம்னு நினச்சின்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சு. எங்கள் ஊரில் ஒரே மழை 2 நாளாக. அதனால் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை வந்து இன்றைக்கி வந்து மிச்சம். அந்த மழை பெஞ்சதில் பாருங்கள் இந்த செடிஸ் எல்லாம் அப்படி ஒரு சூப்பராக ஒரு க்ரீனரியாக இருந்துச்சு. இந்த இருவாச்சி பூ கூட நிறையா பூத்துருந்துச்சு. ஸோ செடியில் வந்து பூவை பார்க்குறதே ரொம்ப அழகு. பூவெல்லாம் அதுக்கப்புறம் பறித்து முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் சின்ன கார்டனில் பூத்த பூ. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து சண்டே இல்லைங்களா. ஸோ அதனால் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு காலையிலேயே வந்து ரவை வந்து கிண்டி வச்சாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் தான் சிம்பிளாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா விதமான இது சீரியல்ஸ் போட்டு வந்து வச்சது. இது வந்து எங்கள் அப்பாவுக்கு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம், சோறு வந்து அப்போ தான் மத்தியானம் தான் சுட போகணும். இது வந்து காலையில் வச்சு முடிச்சாச்சு. ஸோ இது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதில்ல. 2-3 நாள் ஒரே மழை பெஞ்சின்னு சொன்னேன்னா, ஸோ துணியே துவைக்க முடியல. ஸோ துணியெல்லாம் சேர்ந்து போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து துவைச்சி வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் பாத்திரமும் விளக்கி முடிச்சாச்சு. சிம்பிளாக தான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனாலும் பாருங்கள் ஒரு ரம்பாடு பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. உங்கள் வீட்லையும் இப்படியான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.